பிரியமான சகோதர சகோதரிகளே, கோவில்பட்டி மறைவட்ட மக்கள் எல்லாரும் சேர்ந்து நம்பிக்கை ஆண்டை இன்றைக்கு நிறைவு விழாவாக கொண்டாடுகிறோம். இதே நாளில் திருச்சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்துலகுக்கும் அரசர் என்று விழா எடுக்கின்றது. இங்கே திரளாக நீங்கள் கூடி வந்திருப்பதன் நோக்கம் நம் எல்லாருக்கும் உண்மையான நிம்மதியை, சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்கிறவர் அனைத்துலகுக்கும் அரசரான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என்பதனால்தான் ஆயிரம் இருந்தும் நிம்மதி இல்லையே என்கின்றார் பாடகர். அதே போலத்தான் நிம்மதியற்றவர்களுக்கு, ஆறுதல் தேடி அலைபவர்களுக்கு ஆண்டவரே புகலிடமாக இருக்கிறார், மகிழ்ச்சியை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கொண்டாட்டத்தின் வழியாக நீங்கள் எல்லாரும் உண்மையாகவே ஒரு உள்ளத்திலே ஒரு புரட்சியை அனுபவிக்க வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் ஆசைப்படுகிறார். மன புரட்சி இன்றைக்கு நிகழ வேண்டும். ரெவலேஷன், ரெசல்யூஷன், ரெஃபர்மேஷன், ரெவல்யூஷன் என்றெல்லாம் ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். ஆண்டவர் தம்மையே வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துவது நம்முடைய மனத்திலே ஒரு புரட்சியை உண்டு பண்ண வேண்டும். இங்கிருந்து ஒரு புது தீர்மானத்தோடு நாம் எல்லாரும் இந்த விழா கொண்டாட்டத்தின் போது செல்ல வேண்டும். முதலாக பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவை நாம் கொண்டாடும் போது முதல் செய்தியாக ஆண்டவர் நமக்கு சொல்வது, அனைத்துலகுக்கும் நான் அரசர் என்று பாப்பரசர் 1925ஆம் ஆண்டு அறிவித்து ஒரு புது விழாவை கொண்டாடும்படி சொன்னார். உனக்கு நான் அரசனா? நான் உன்னுடைய தலைவரா? உன்னுடைய குடும்பத்துக்கு நான் தலைவரா? உன்னுடைய பங்குக்கு நான் தலைவரா? அந்த கேள்வியை ஆண்டவர் இங்க இருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். நம் நம்பிக்கைக்கெல்லாம் பாத்திரமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லாருக்கும் தலைவரா? தலைவர் என்றால் தலைவர் சொல்வதை தொண்டன் செய்ய வேண்டும். நம்முடைய அன்பு தாய் சொன்னது போல, அவர் உங்களுக்கு சொல்வதை எல்லாம் நீ செய்ய வேண்டும். உடைய குடும்பத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தலைவரா? பிரியமானவர்களே, இங்கிருந்து நீங்கள் எல்லாரும் போகும்போது, ஜீசஸ் இஸ் மை லீடர், ஜீசஸ் இஸ் மை லார்ட், ஆண்டவர் தான் எனக்கு தலைவர், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தின் தலைவர், நான் செய்வதை அனைத்திற்கும் ஆண்டவருக்காகவே செய்வேன் என்று சொல்லி போனால் உண்மையாகவே ஆண்டவர் மிக மிக சந்தோஷப்படுவார். நீ சந்தோஷமாய் இருப்பாய், உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், எல்லா விதத்திலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பாய். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழும்போது கூட எப்படி தம்முடைய தந்தைக்கு முதலிடம் கொடுத்தார் நமக்கு தெரியும். சிலுவை பாதை சிந்தனையினோடு நான் இவ்வாறு சொல்லியிருந்தேன். ஆண்டவர் இயேசுவே சொல்வது போல, நானோ விடிய காலையில் கருக்களாயிருக்கும் போதே எழுந்து ஜெபித்தேன், பகலெல்லாம் நோயாளிகளை குணப்படுத்தினேன், பேய்களை ஓட்டினேன், நற்செய்தி அறிவித்தேன், மாலையாளும் தனிமையான ஒரு இடத்துக்கு சென்றேன், ஜெபித்தேன், சில நாட்களில் இரவு முழுவதும் ஜெபத்திலே கழித்தேன், ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்ட என் சீடர்களுக்கு தாட்சியோடும் விடாமுயற்சியோடும் ஜெபிக்க நான் கற்றுக் கொடுத்தேன். ஜெத்செமனி தோட்டத்திலே ஜெபித்தேன், பரமேயுவின் வீட்டிலே இரவு முழுவதும் ஜெபித்தேன், சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது ஜெபித்தேன். ஜெபம் ஜெபம் தந்தைக்கு முதலிடம், எல்லாம் வல்லவருக்கு முதலிடம், நல்லவருக்கு முதலிடம். ஜெபமின்றி ஜெயம் இல்லை. எல்லா சக்தியும் வல்லமையும் கடவுளுக்கு முதலிடம் கொடுப்பதில் தான் புறப்படுகிறது என்பதை மறைக்காமல் வாழ்ந்தால் நாம் எல்லாரும் ஆண்டவர் இயேசுவை தலைவராக ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்ற அர்த்தம். பிரியமானவர்களே, திரளாக இந்த மறைவட்டம் முழுவதில்
கூடி வந்திருக்கிறீர்களே, நாம் எல்லாரும் இதை அறிக்கையிட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய வாழ்க்கை, அவரிடமிருந்துதான் நான் எல்லாம் பெற்றுக்கொண்டேன். பவுலடியார் சொல்வார், பெற்றுக்கொள்ளாதது எது உன்னிடத்திலே உள்ளது? உன்னிடம் உள்ளதெல்லாம் பெற்றுக்கொண்டதாய் இருக்க நீ ஏன் வீண் பெருமை அளிக்கிறாய்? எல்லாம் கொடுத்தவர், உயிரை கொடுத்தவர், நம்பிக்கையை கொடுத்தவர், நம்முடைய உத்தியோகத்தை கொடுத்தவர், குடும்பத்தை கொடுத்தவர், அவருக்காக நாம் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, அதான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகின்ற முதல் செய்தியாக இருக்கிறது. கடவுளுக்கு முதலிடம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலிடம், நற்கருணை கொண்டாட்டத்துக்கு முதலிடம், திருவழிபாட்டுக்கு முதலிடம், பிறகுதான் எல்லாம் 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 பிறகுதான் எல்லாம். ஒரு மனிதன் அப்படித்தான் கண்ணை கட்டிக்கொண்டு காட்டிலே கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையிலே ஓடிக்கொண்டிருந்தான். ஒருவன் சொன்னானா, கொஞ்சம் இருப்பான், உன்னை கண்ணை மூடி இருக்கிற அந்த துணியை அவிழ்த்துவிடுவே, நீ நன்றாக ஓடலாம் என்று சொல்லுவது. அவன் சொன்னான், இல்லை இல்லை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் என்று ஓடினான். கோடாரியை கூர்மைப்படுத்தாமல் வடிக்காமல் ஒருவன் நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு விறகு பிளந்து கொண்டிருந்தான். கொஞ்சம் வேலையை நிறுத்து, உன்னுடைய வேலையை நிறுத்து, கோடாரியை வடித்து விட்டு கூர்மைப்படுத்தி விட்டு பிறகு விறகை பிளக்கலாம். இல்லை இல்லை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். அப்படித்தான் கடவுளுக்கு நேரமே கொடுக்காமல், ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க கேட்க திருப்பலியிலே பங்கு பெற நேரமே கொடுக்காமல் வாழ்கின்றவருடைய வாழ்க்கை, உன்னுடைய பிஸி எல்லாம் வீணாய் போய்விடும். ஆண்டவர் இல்லாமல் எல்லாம் வீணாய் போய்விடும். அதை உணர்ந்து கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம், அவருக்கு முதலிடம். நாங்க போடுற அங்கியில எத்தனை பட்டன் இருக்கு? நிறைய பட்டன் இருக்கு. சின்ன பிள்ளையா இருக்கும்போது நானே பார்த்து எண்பது உண்டு, சாமியா இருக்க எத்தனை பட்டன் இருக்கு. ஆனா ஒண்ணு, முதல் பட்டனை ஒழுங்கா போடலன்னாக்க எல்லாம் குழப்பம்தான். எல்லாம் ஒரே குழப்பம், எல்லாம் தாறுமாறாக்கிவிடும். கடவுளுக்கு நீ முதலிடம் கொடுக்கவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் நாசமாய்க்கும். உலக பார்வையிலே நீ வளர்வது போல தோன்றலாம். இன்றையிலிருந்து கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கிற மக்களாக நாம் எல்லாரும் மாற வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய தலைவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வித்தியாசமான தலைவர், சிலுவையை தொங்குகின்ற தலைவர். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதி நமக்கு சொல்லுகிறது, எல்லாரும் எப்படி வெந்த பொன்னிலே வேல் பாய்ச்சுற மாதிரி ஆண்டவரை நிம்மதியாக சாப்பிட விடாமல் கேலி செய்கிறார்கள். சிலுவையில் தொங்குகின்றவரை பார்த்து பலரை காப்பாற்றினான், இவனையே காப்பாற்ற தெரியவில்லை. இவன் மெசியாவாக இருந்தால் சிலுவையிலிருந்து கீழே இறங்கி வரட்டும். ஆனா நம்முடைய தலைவரை தலைவராக ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை முறை எல்லாரையும் காப்பாற்றுகின்ற வாழ்க்கையாகத்தான் இருக்க வேண்டும். நம்மையே பிட்டுக் கொடுக்கிற வாழ்க்கையாகத்தான் இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கை முறை என்ன தெரியுமா? மணமகன் பணிவிடை பெறுவதற்கன்று பணிவிடை புரிய பலருடைய மீட்புக்கு விலையாக தன்னுடைய உயிரை கொடுக்க இங்கே வந்தார். பாருங்கள், மணமகன் இரக்கம் கொள்ள அவருடைய உள்ளம் அன்பால் பொங்கி எழுந்து துடிக்கின்ற இடத்திலே வர நம் ஆண்டவர் வந்தார். மக்கள் வனாந்தரத்தில் உணவில்லாமல் இருந்தபோது இந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து நான் மனம் விளங்குகிறேன். பிரியமானவர்களே, இந்த திருப்பலியில் இந்த கொண்டாட்டத்தில் பங்கு பெறுகின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் தேவையில் இருக்கின்ற உங்கள் குடும்பத்தாரை மற்ற சகோதர சகோதரிகளை பார்த்து மனம் இறங்கவில்லை என்றால் நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தலைவராக ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பதில் அர்த்தமே கிடையாது. அர்த்தமே கிடையாது. உடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி வயசான அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, நீ அதை பார்த்து சும்மா இருந்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தலைவரா? நிச்சயமாக கிடையாது. மற்றவருடைய துன்பத்தை பார்த்து கண்ணீர் வடித்தவர் நம்முடைய தலைவர், மனமிறங்கியவர் நம்முடைய தலைவர்.
மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவர் நம்முடைய தலைவர். 3வது படிக்கிற ஒரு பொண்ணு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கிளம்பாம நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. சீக்கிரம் சாப்பிடு, ஆட்டோ வந்துடுச்சு, நீ போகலாம் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிட்டான், அம்மா நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்கணும். அதெல்லாம் கிடையாது, நீ சீக்கிரம் சாப்பிடு. உடனே அந்த அம்மா இந்த பொண்ணுடைய அப்பாவுக்கு சொல்லி, நீங்களாவது சொல்லுங்க இந்த பிள்ளை சீக்கிரம் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போட்டோம். உடனே அவங்க அப்பாவுக்கும் அதே சொல்லி, எனக்கு ஒரு உத்தரவு கொடுங்க. சரி சாப்பிட, என்ன உத்தரவு வேணும்னாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே சாப்பிட்டு முடிச்சுட்டு, என்னம்மா வேணும், என்ன வாங்கி தரணும், ஏதாவது வேணுமா உடனே சொல்லிட்டோம். அழகா தலையில நிறைய முடி இருக்கிற அந்த பொண்ணு சொல்லிச்சான், அப்பா நான் இன்னைக்கு மொட்டை அடிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஏம்மா உனக்கு என்ன பைத்தியமா, ஏன் மொட்டை அடிச்சுக்கணும் உடனே சொல்லிச்சான், இல்லைப்பா என் கூட படிக்கிற இன்னொரு பொண்ணு அதுக்கு கேன்சர் வந்துடுச்சு, கீமோதெரப்பிலாம் கொடுத்து தலையில் இருந்த எல்லா முடியும் போயிடுச்சு. அதனுடைய ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் 4 பேர் சேர்ந்து நாங்களும் மொட்டை அடிச்சுக்கிட்டா அந்த பொண்ணை யாரும் கேலி பண்ண மாட்டாங்க, கிண்டல் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவெடுப்போம், வீட்டில் பர்மிஷன் கேட்கணும். பாருங்கள், கனிவு, இரக்கம், தன்னுடைய சக மாணவி கிண்டல் செய்யப்படக்கூடாது. அந்த குழந்தையில் கடவுள் இருக்கிறார், கிறிஸ்து இருக்கிறார். அதுதான் கிறிஸ்தவருடைய வாழ்க்கை முறை. கிறிஸ்தவருடைய வாழ்க்கை முறை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறை இயேசுனுடைய வாழ்க்கை முறையை ஒத்திருந்தால்தான் நிச்சயமாக இயேசுவை தலைவராக உன்னுடைய குடும்பம் நீ ஏற்றுக்கொண்டாய் என்பதற்கு அர்த்தம் உண்டு. பிரியமானவர், ஒவ்வொரு நாளும் வீட்டில் இருக்கிற மற்றவங்களுடைய துன்பங்களை புரிந்து கொள்கிறீர்களா? நீ மட்டும்தான் வேலை செய்கிறாயா? உடைய மனைவி நாள் முழுவதும் சமைப்பதில்லையா, பெருக்குவதில்லையா, சுத்தம் செய்வதில்லையா? அவர்களுக்கு உடல் நல குறை எனும் போது எவ்வளவு அக்கறையோடு நீ கவனிக்கிறாய்? கஷ்டப்பட்டு நாள் முழுவதும் வேலை செய்து வருகின்ற கணவனை எப்படி அக்கறையோடு நீ கவனிக்கிறாய்? உடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? கிறிஸ்தவ குடும்பங்கள் என்றால் எப்படி இந்த அன்பை, இரக்க உணர்வை, பாசத்தை ஒவ்வொரு நாளும் வெளிக்காட்ட அந்த ஆண்டவரின் சாயலில் நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் தன்னையே முழுமையாக கொடுப்பார். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, he is ready to be disturbed. நம்முடைய தலைவர் தொந்தரவு செய்யப்பட எப்போதும் தயாராக இருந்தார். தன்னையே விட்டுக் கொடுத்தார் நம்முடைய தலைவர். அதுவும் எப்படி கொடுத்தார்? இன்றைக்கு எல்லாரும் நான் ஊழியம் செய்கிறேன், நான் பணிபுரிகிறேன், நான் பொது தொண்டு செய்கிறேன். நம்முடைய ஆண்டவர் செய்த தொண்டு தன்னையே கொடுத்தது மட்டுமல்ல, தாட்சியோடு செய்தார். இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று வித்தியாசமான தலைவராக தாட்சியோடு இருந்தார் ஆண்டவர். தீப்பெட்டி நம்ம பக்கத்துல நிறைய செய்யறாங்க. தீப்பெட்டி பார்த்து தீக்குச்சி கேட்டுச்சாங்க, உங்ககிட்டயும் என்கிட்டயும் ஒரே மருந்து தான் இருக்குது, நான் மட்டும் எரியிற, நீ ஏன் எரிய மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி உடனே தீப்பெட்டி சொல்லிச்சான், இருந்தாலும் உனக்கு தலைகனம் ரொம்ப அதிகம், தலைகனம் உனக்கு அதிகமா இருக்கிறதுனால தான் நீ எரியிற. நிறைய பேர் இருமாப்போடு இருக்கிறார்கள், அகங்காரத்தோடு இருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. நான் மன்னிக்காமல் இருப்பதற்கெல்லாம் காரணம் அவங்க வரட்டும், என் காலில் விழட்டும். ஒரு கல்யாணத்துக்கு போகாத காரணம் என்ன நேர்ல வந்து கூப்பிட்டாங்களா, கூப்பிடல. பத்திரிகை நேர்ல வந்து கூப்பிடணுமா, செல்போன்ல சொன்னா கூட போதாதான். பாருங்கள், இப்படி இருமா பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல, ஆண்டவருடைய தொண்டர்கள் அல்ல. தாட்சி என்றால் என்ன? பிரியமானவர்களே, கடவுள் எனக்கு தேவை, மற்றவர்கள் நமக்கு தேவை என்று நினைப்பது
எனக்கு காசு இருக்கு, பணம் இருக்கு, வீடு இருக்கு, நகை இருக்கு, யாரும் வேண்டாம் என்றால் நீ ஆண்டவருடைய பிள்ளை கிடையவே கிடையாது. சில பேர் மற்ற மனிதர்களை எல்லாம் பூமியினுடைய ஒரு படைப்பாக நினைத்துக் கொள்கிறார்கள். மரம், ஆடு, மாடு, கோழி என்று நினைத்துக் கொள்கிறார்கள். இப்படி சில பேர் நினைக்கிறார்கள். இவர்கள் ஆண்டவரை தலைவராக ஏற்றுக்கொள்பவர்கள் அல்ல, ஆண்டவரை நம்புபவர்கள் அல்ல. குனிந்து தாழ்ச்சியோடு தன்னுடைய சீடருடைய பாதங்களை கழுவியவர் நம் ஆண்டவர். பாவி இல்லாமல் இருந்தோம், பாவியை போல தன்னையே தாழ்த்தி கொண்டு திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற்றவர் நம் ஆண்டவர். இவர்தான் நம் ஆண்டவர். பணி செய்தால் மட்டும் போதாது, வேலை செய்தால் மட்டும் போதாது, அதையும் தாழ்ச்சியோடு செய்ய வேண்டும். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்படித்தான் வாழ வேண்டும். தாழ்ச்சி உள்ளவர்களை எல்லாரும் மதிப்பார்கள். அகங்காரத்தோடு நீ நடந்து வராதே. மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள், மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள். ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் சொல்வது இப்படித்தான் உடைய மன புரட்சி இன்றைக்கு ஏற்பட வேண்டும். ஒவ்வொருவரும் இங்கே இருக்க ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அடுத்தவர்கள் என்னை வணக்கம் செலுத்தாவிட்டாலும் பரவாயில்லை, நான் அவர்களை தேடி போவேன், என்னையே தாழ்த்திக் கொள்வேன். ஏனென்றால் என் ஆண்டவர் என்னுடைய தலைவர் தன்னையே தாழ்த்தி கொண்டார். அதுவும் அன்போடு என்னையே எவ்வித மிச்சமும் என்று நான் அவரை போல தியாகமாக்குவேன், அவரை போல என்னையே நான் கொடுப்பேன். பிஷப் டெஸ்மண்ட் டுட்டு பேராயர் தென்னாப்பிரிக்காவில் இருந்து அவர் தன்னுடைய குழந்தை பருவத்தை பற்றி சொல்லும் போது சொன்னார், அவருடைய அம்மா ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு வெள்ளைக்காரனுடைய வீட்டில் பாத்திரம் கழுவி பிழைத்தார்கள். இவர் ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்திலே போர்டிங்கிலே படித்தார். ஒரு பெரிய ஆயர் சிறு குழந்தையாக இருக்கும்போது ஒரு நாள் சனிக்கிழமை ஒரு வாரம் வீட்டுக்கு வந்த பிறகு திருப்பி போர்டிங்க்கு போறதுக்கு, ஹாஸ்டலுக்கு போறதுக்கு அவரிடம் பணம் இல்லை. உடனே எங்கள் அம்மா சொன்னார்கள், நான் திங்கட்கிழமை காலையில் வேலைக்கு போறேன், அதனால் நீயும் என் கூட நடந்து வா, டவுன் பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்க பணம் இல்லை, என் கூட நடந்து வா, அங்க சாயந்தரம் கூலி கொடுப்பார்கள், அந்த கூலியை காலையிலே வாங்கி உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் என்று. அதே போல அனுப்பினார்கள். இவர் சொல்லுகிறார், எழுதுகிறார், அம்மா அன்னைக்கு ஃபுல்லா வேலை செய்திருப்பார்கள், காலையில கூலி இல்லாமல் மீண்டும் நடந்து போயிருப்பார்கள். 2வது நாள் செவ்வாய்க்கிழமையும் அதே போல 7 கிலோமீட்டர் நடந்து போயிருப்பார்கள். செவ்வாய்க்கிழமை மாலை தான் கொஞ்சம் காசு கிடைத்திருக்கும், அப்பாவுக்கும் வேலை இல்லாதனால் மீண்டும் செய்திருப்பார்கள் என்று தன்னுடைய தாயினுடைய தியாகத்தை பற்றி அப்படி சொல்லுகிறார். தன்னுடைய பாட்டி இன்னொரு வேலைக்காரன் வீட்டில் வேலை செய்தார்களா, அப்போது அவர் சொல்லுகிறார், பாட்டி 4 மணிக்கு வேலை செய்து வந்த உடனே நாங்கள் பேர பிள்ளைகள் 7 பேர் பாட்டியை சூழ்ந்து கொள்வோம், வேலைக்கு போற இடத்துல காலையில் அவர்களுக்கு கொடுத்த பிரெட்டை சாப்பிடாமல் மாலையில் எங்களுக்காக எடுத்து எங்கள் பாட்டி கொடுத்தார்கள். இதுதான் தியாக வாழ்க்கை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்பவர்களின் வாழ்க்கை. தன்னுடைய மகனுடைய படிப்பை நினைப்பது, தன்னுடைய பேரப்பிள்ளைகளை நினைப்பது, தன்னை சார்ந்தவர்களை நினைப்பது, இன்னும் அதிகமாக தேவையில் இருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளையும் நினைப்பது. இதுதான் யூக்கரிஸ்டிக் எக்ஸிஸ்டன்ஸ். நாம் கொண்டாடுகிறோமே அந்த வாழ்க்கை முறை. பிரியமானவர்கள், கடவுள் உனக்கு எவ்வளவுதான் செய்திருக்கிறார், அதை வைத்து நீ என்னதான் செய்கிறார்? நம்முடைய நம்பிக்கையை பற்றி சொல்லும் போது அடிக்கடி நான் சொல்வது முதல்ல நம்பிக்கை ஆழப்படுத்து, ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள், ஆண்டவரை பற்றி கேட்டாவது தெரிந்து கொள், படித்து தெரிந்து கொள், தெரிந்தவர்களிடமிருந்து கற்று தெரிந்து கொள். 2வது ஆண்டவரை கொண்டாடு. இது போல வழிபாட்டிலே பங்கு பெற்று ஆண்டவரை கொண்டாடு. 3வது ஆண்டவரை அறிவி. நம்பியவரை பற்றி தெரிந்து கொள், நம்பியவரை கொண்டாடு, நம்பியவரை அறிவிக்க வேண்டும். நம்பியவரை அறிவி. இப்படித்தான் நம் நம்பிக்கை ஆண்டை தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் கொண்டாட வேண்டும். இந்த ஆண்டு மட்டுமல்ல பிரியமானவர்களே, இப்படித்தான் கடவுள் உனக்கு கொடுத்தது உன்னுடைய நம்பிக்கை
இதை நீ மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். உன்னுடைய வார்த்தையால், உன்னுடைய வாழ்க்கையால் மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இறைக்கிற கிணறு ஊறும், இறைக்காத கிணறு நாரும். நீ கொடுக்க வேண்டாம், ஒவ்வொரு நாளும் கொடுக்க வேண்டும். வார்த்தையால் கொடுக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையால் கொடுக்க வேண்டும். பாருங்க, கொடுக்கவில்லை என்றால் நம்பிக்கையும் சேர்த்து கொடுக்கவில்லை என்றால் உன்னுடைய நம்பிக்கையே போய்விடும், உன்னுடைய நம்பிக்கையே போய்விடும். கலிலேயா கடல் இருக்குது இல்லையா, அது யோர்தான் ஆற்று நீரால் தான் நிரம்பி இருக்கிறது. ஒரே யோர்தான் யாரு? கலிலேயா கடல்ல இருக்குது. தொடர்ந்து ஓடி சாக்கடல்ல இருக்குது. சாக்கடல்ல வெறும் உப்பு எந்த ஜீவராசியும் கிடையாது. ஆனா கலிலேயா கடல்ல பெரிய பெரிய மீன்லாம் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, கலிலேயா கடல் யோர்தான் நதி நீரை வாங்குகிறது, திருப்பி கொடுக்கிறது, தொடர்ந்து கொடுக்கிறது. சாக்கடல் இருக்குது, வாங்குது, அவ்வளவுதான். எல்லா தண்ணியும் ஆவியா போய்விடுகிறது. உப்பு தண்ணி தான் அதிகமா இருக்குது. நீச்சல் தெரியாதவங்க கூட இந்த சாக்கடல் சொல்றாங்கல்ல, அதுல மிதக்கலாம். உயிரே கிடையாது அந்த கடல். அதே போல நீ கொடுத்தால் நிச்சயமாக உன்னில் வாழ்வெடுக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு நமக்கு கொடுத்திருக்கிறார், அதை மனத்திலே வைப்போம். ஓஸ்கார் ஷில்லர் ஜெர்மன் நாட்டிலே இருந்தார். அவர் யூத மக்களை எல்லாம் தன்னுடைய பணத்தை வைத்து விலைக்கு வாங்கினார். ஏனென்றால் ஹிட்லர் அவர்களை கொல்லக்கூடாது என்பதற்காக. அவர் செய்த துப்பாக்கி அதையும் அவரை அழித்து விட்டார். ஏனென்றால் அந்த துப்பாக்கி வச்சு இன்னும் நிறைய பேரை அவர் குவிப்பாங்க. ஒரு பெரிய தொழிலதிபர் இப்படி செய்தால் காசு இருக்குமா? திவாலாகி போய்விட்டார், ரொம்ப ஏழையாக போய்விட்டார். கடைசியா 2ஆம் உலகப் போர் முடியும் போது எல்லாருக்கும் அவர் விடுதலை அளிக்கின்ற போது ஒரு பழைய காரை பார்த்து காட்டி, ஐயோ இந்த பழைய காரை ஏன்தான் வச்சிருந்தனோ தெரியலையே, இதை வச்சு இன்னும் 10 பேருக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்கலாமே. இன்னொரு சின்ன ஒரு பொருளை பார்த்து, இதையே தான் வச்சிருந்தனோ தெரியலையே, இன்னும் ஒருத்தனை காப்பாற்ற இருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் செய்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் செய்திருக்கலாமே. பிரியமானவர்களே, கடவுள் உயிரை கொடுத்திருக்கிறார், நம்பிக்கை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், உழைப்பை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமையோடு வரப்போகிறார். இன்னும் கொஞ்சம் செய்திருக்கலாமே என்று கடைசி காலத்துல நாம் நினைத்து பார்ப்போம். இன்னும் செய்வோம், கடைசி வரை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையால், வார்த்தையால், சாட்சியத்தால் ஆண்டவரை தொடர்ந்து அறிக்கையிடுவோம். மனம் மாறி புது மனிதர்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டவர்களாக இங்கிருந்து செல்வோம். ஆமென்.